மார்னிங் அங்கேருந்து பாம்பு வரதை பார்த்துட்டு ஆளை பார்க்கவும் ரிட்டர்ன் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்க இங்கே ஒரே ஒரு ஸ்லாப்கல் தான் இந்த செவத்தில் சாய்ச்சி வச்சுருக்காங்க. அதில் வந்து பதுங்கிருச்சு. ஸோ இப்போ இங்கே இந்த கல் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வழியாக போய் வெளியே போய் தப்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த சைடில் இவங்க வீடு ஒரு நேரம் ஓப்பனில் வச்சுருந்தாங்கன்னா இதுக்குள்ளே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செவத்தில் இந்த கல் சாய்ச்சி வைக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அங்கேருந்து வர லேட் ஆகுன்றதுக்காக அவங்கள பெட்ஷீட் போட்டு மூடி வைக்க சொல்லியிருந்தேன். பெட்ஷீட் போட்டு மூடி வச்சு அவங்க பக்கத்துலேயே சேரை போட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ அதனால் ஈஸியாக ரெஸ்க்யூ பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது இந்த இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. இந்த ரூமும் இதுவும் க்ளீன் பண்ணிடுங்க, சரிங்களா? இந்த இப்பெல்லாம் பாம்பு வரதை காமிச்சு கொடுத்துருக்காரு. சரி 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 இருடா 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 இரியா 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 சரியா பாரு 5.5 அடியில் பிடிச்சி கொடுத்துருக்கேன் பாரு. சப்போர்ட் பண்ணியிருக்க பாரு ஓனருக்கு நீ. ஓகே குரூப் பேர் என்னது? என்னது? கொக்கோவா? டிஃப்ரெண்ட்டாக இருக்க பேர். சரிடா சரிடா இருடா இருடா இருடா. பிடிச்சாச்சுடா. இந்த காமிக்கிறேன் உனக்கு காமிக்கிறேன். பிடிச்சாச்சு. வா காமிக்கிறேன் வா. சரி நான் போயிட்டு வரேன். அடுத்து உன் சொந்தக்காரன் வந்தால் கூப்பிடு, வர்றேன். இதே மாதிரியே சொல்லணும், சரியா? கியா இருங்க வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பாம்பு வந்திருக்கு. இவங்கள பார்க்கவும் இதில் வந்து ஒளிஞ்சிக்கிருச்சு. ஸோ நான் அங்கேருந்து வர ஒரு 18 கிலோமீட்டராக தான் ஆகும். ஸோ அவங்கள பெட்ஷீட் போட்டு மூடி வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக மூடி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பாம்பு பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. ஸோ காந்தி ஜெயந்தி அதிகமாக தெரியுதுங்களா? பயப்படாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அன்டைம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீட்டு ஸ்டோர் ரூமில் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணி கொடுத்தோம். அங்கே அணில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே அதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கன்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ காந்தி ஜெயந்தி அதுவும் ஒரு அழகான சாராய் பாம்பு பிடிச்சிருக்கோம். செல்லக்குட்டி இங்கே பாருங்கள், தங்கப்பிள்ள பயப்படாங்க.
ஸோ இதானும் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். சும்மா வாங்க பாருங்கள். இந்த கலர் தான் பார்த்தீங்களா? தலையை மட்டும்தான் அன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இல்லை, இதுவே 5 அடி இருக்குங்க. 5 அடி இருக்குது இதுவே. சரி போமாப்பா. பயந்துட்டியா? ஏன்ப்பா பயந்துட்டிங்களா? சரி வாங்க. வெயிட். ஆமாம் ஆமாம். ஸோ மண்டையை நல்லா பார்த்துக்குங்க. இது இல்லை கன்ஃபார்மாக இல்லை. அதாவது முந்தா நாள் நைட்டு வந்து பார்த்ததுன்னு சொன்னது. ஆனால் கலரு இந்த கலரு, ஆனால் ஃபேஸ் வந்து சின்னதாக இருக்குது. சரி அப்போ இன்னும் இருப்பாங்க. ஏன்னா சொன்னேன்ல ப்ளேஸ் அப்படி இருக்குது. சரி வர பிடிப்போம் அப்போ. சரிங்களா? அப்போ ஒரு எல்லோ ஒன்று இருக்குது, ஒரு ஒயிட் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறீங்க இன்னும். இந்த கலரில் தான் பெருசாக இருந்துச்சு. சரி ஓகே பிடிச்சிருவோம். அப்போ நீ மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி வந்துடுவானுங்க. அதனால் அழகாக பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா போகலாமா? இங்கே திரும்புங்கப்பா. இங்கே தலையை காமிங்க. சரி. சிவப்பு கலராக இருக்குன்னு பயப்படாத. உனக்கு வீட்டு தான். உள்ளே போ. தைரியமாக போகலாம். நல்ல பிள்ளை. உள்ளே போ. வாழை இல்லைங்க. குட். சரி 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. உள்ளே பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? பார்த்துதாங்க. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி நைட்டு வந்து இங்கே தான் வந்து பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. வந்து ஃபுல்லாக இந்த ரூமவே செக் பண்ணி கொடுத்தோம். அவங்க வளர்ப்பு பைரவர் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல்லாக நைட்டு வந்து செக் பண்ணி கொடுத்துட்டு பாம்பு இல்லை. ஸோ இந்த இது ஓப்பனாக இருந்துச்சு. இது வழியாக தான் அணில் வந்து போகுது. ஸோ பாம்பு வந்திருந்தாலும் இது வழியாக தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அடைச்சி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ 2 நாளுக்கு அப்புறம் மார்னிங் வந்து அந்த பாம்பு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ பிடிச்சாச்சு அந்த பாம்பை.